இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகையில் ஆளுநர் RN ரவி நடத்தும் மாநாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த பல்கலைக்கழக துணை வேந்தர்கள். மனோன்மணியும் சுந்தரனார், காமராஜர், பாரதியார், அழகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்காமல் புறக்கணிப்பு. உதகையில் ஆளுநர் நடத்தும் மாநாட்டில் 34 பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் பங்கேற்பு. அரசு பல்கலை மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகை விளக்கம். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் என தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. நடப்பாண்டில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறப்பு. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. திறம்பட செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற்பார்வை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பணிகள் யாவும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. குரூப் 4 தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தகவல். காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான விவகாரம். மேலும் 2 பேரை கைது செய்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஆஷிப் ஷெஹின் வீட்டை தாக்கி அழித்த இந்திய ராணுவம். காஷ்மீரின் திரால் பகுதியில் பயங்கரவாதியின் வீடு வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட வீடியோ வெளியீடு. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானியர்களுக்கு விசா தடை எதிரொலி. 2வது நாளாக இந்தியாவை விட்டு வெளியேறி தாயகம் செல்லும் பாகிஸ்தான் நாட்டினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் எதிரொலி. பஹல்காம் பஜாரில் உள்ள கடைகள் 2வது நாளாக மூடல். பொதுமக்கள் அவதி. காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக அட்டாரி வாகா எல்லை மூடல். தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்களுக்கு அனுமதி அளித்து வரும் இந்திய ராணுவம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் நீடிக்கும் பதற்றம். இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி. தாக்குதலில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல்.
பாகிஸ்தான் சூப்பர் லீகில் பணியாற்றும் இந்திய தொழில்நுட்ப கலைஞர்களை திருப்பி அனுப்ப முடிவு. காஷ்மீர் தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நீடிப்பதால் நடவடிக்கை. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவுக்கு தண்டனை என பிரதமர் மோடி உறுதி. பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுப்போம் எனவும் சூளுரை. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி இன்று ஸ்ரீநகர் பயணம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து ஸ்ரீநகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். திருத்தணி அருகே தண்டவாள மாற்றும் இணைப்பு பகுதியில் இரும்பு போல்ட்டுகளை கழற்றிய மர்ம நபர்கள். ரயிலை கவிழ்க்க சதியா? மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை. வாடிகன் புறப்பட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாளை நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். சங்கரன் கோவிலில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆங்காங்கே முறிந்து விழுந்த மரங்கள். 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிப்பு, பொதுமக்கள் கடும் அவதி. வத்தலகுண்டு, சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் இதமான சூழல். கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் உலக்கை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. 4000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி வானாபுரம் அருகே தெருவிளக்கு வசதி செய்து தரக்கோரி தீப்பந்தம் கையில் ஏந்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். மின்விளக்கு வசதி இல்லாததால் இருளில் மூழ்கி கிடப்பதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மனிதர்களை குறிவைத்து துரத்தி கடித்து குதறிய தெருநாய்கள். 3 சிறுவர்கள் உட்பட 12 பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று மாலை கூடுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. கொடைக்கானல் கல்லறைமேடு பகுதியில் முறிந்து விழுந்த ராட்சத யூக்கலிப்டஸ் மரம். கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. போப் ஆண்டவர் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி வேளாங்கண்ணியில் அமைதி பேரணி. திரளான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஊர்வலம். ஐபிஎல் தொடரின் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி த்ரில் வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தியது.
நடப்பு IPL தொடரில் சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்தது RCB. பெங்களூரு ரசிகர்கள் மகிழ்ச்சி. மணப்பாறையில் அகில இந்திய அளவிலான ஆண்கள் பெண்கள் கபடி போட்டி. 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று அசத்தல். செல்போன், எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தியை வியட்நாமில் இருந்து இந்தியாவுக்கு மாற்ற சாம்சங் நிறுவனம் திட்டம். இந்தியாவுக்கு 10% வரி மட்டுமே அமெரிக்கா விதித்துள்ளதால் உற்பத்தியை இந்தியாவுக்கு மாற்ற உள்ளதாக தகவல். பொள்ளாச்சி அருகே ஆழியார் ஆற்றில் மூழ்கி சென்னை கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்கச் சென்ற போது நேர்ந்த சோகம்.